முருகனின் அருள் கிடைக்கும் ஆன்மீக ரகசியம் உன் வாழ்க்கை மாறிடும். வணக்கம் நண்பர்களே. ஒரு முறை சரவணபவா என்ற மந்திரம் நம்ம நாக்கிலே வரும்போது அது சாதாரண ஒலி இல்ல. அது ஒரு அதிர்வு, ஒரு ஆற்றல், ஒரு தெய்வீக அலை. இந்த வீடியோ ஒரு பக்தனோட உரை அல்ல. இது ஒரு ஆன்மீக அனுபவம். நீங்க இதை கேட்கும்போது உங்க உள்ளத்துல ஒரு ஒளி எழும். அந்த ஒளிதான் முருகன். நீங்களும் முருகனை நம்புறவங்களா? உங்களுக்கும் முருகனை பிடிக்குமா? அப்படின்னு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முருகன் அருள் நிச்சயம் கிடைக்கும். அதனாலே முழுசா கேளுங்க. முடிவுல நீங்க சொல்லுவீங்க, இது நான் கேட்கணவங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டி தான். ஓம் சரவணபவா. முருகனின் வடிவம் 6 முகத்தின் அர்த்தம். முருகன் 6 முகம் கொண்டவர். அந்த 6 முகம் 6 உலகங்கள் மாதிரி. அது நம்ம உள்ளத்துல இருக்கும் 6 நிலைகள். முதல் முகம் ஞானம். அது நமக்கு வழிகாட்டுற முகம். நீங்க திசை தெரியாம இருக்கும்போது அந்த முகம் உங்களை வழி நடத்தும். இரண்டாம் முகம் கருணை. அது நம்ம தவறுகளையும் மன்னிக்குது. எப்படி சூரன் தன் அகந்தையை இழந்து முருகனின் கருணையை பெற்றாரோ, அப்படியே நாமும் நம்ம அகந்தையை விட்டால் அந்த முகம் நம்மை அரவணைக்கும். மூன்றாம் முகம் தைரியம். நம்ம வாழ்க்கையில வரும் ஒவ்வொரு சோதனையும் முருகனின் பிரீட்சை தான். அதை வெல்ல இந்த முகம் நமக்கு ஆற்றல் தரும். நான்காம் முகம் அமைதி. முருகனின் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு எந்த புயலையும் அடக்கும். அது உங்க உள்ளத்துல அமைதியை கொண்டு வரும். ஐந்தாம் முகம் அருள். அது நம்ம ஆசைகளை அல்ல, நம்ம தேவைகளை நிறைவேற்றும். ஆறாம் முகம் சக்தி. அது உயிரோட ஒளி. அந்த ஒளிதான் ஓம் சரவணபவா. இந்த 6 முகங்களும் சேர்ந்து ஒரே செய்தி சொல்லுது. உன்னை நீ அறிந்தால் முருகனை நீ காணலாம். அடுத்து முருகனின் பிறப்பு. ஒளியிலிருந்து உருவான தெய்வம். முருகன் பிறந்தது ஒளியிலிருந்து. அவர் தந்தை சிவன் சக்தியின் கடல். அவர் தாய் பார்வதி கருணையின் வடிவம். அந்த இருவரின் சக்தி சேர்ந்து ஒரு ஒளி உருவானது. அந்த ஒளியை உலகம் தாங்க முடியல. அதனால தான் அக்னி அந்த ஒளியை எடுத்துக்கொண்டு சரவண பொய்கையில் வைத்தான். அதனால்தான் முருகனுக்கு பெயர் சரவண பவன். அது ஒரு சின்னம். நமக்கு உள்ளே இருக்கும் தெய்வீக ஆற்றல் அறிவின் நீரில் வளர்ந்தால் மட்டுமே அது அருளாக மாறும். அடுத்து முருகனின் பெயர்கள். ஒவ்வொரு பெயரும் ஒரு அருள். முருகனுக்கு நூற்றுக்கணக்கான பெயர்கள் இருக்கு. ஒவ்வொரு பெயரும் ஒரு அருள் சக்தி. குமரன் இளமை, உற்சாகம், புதிய தொடக்கம். வேலவன் பாதுகாப்பு, வீரியம், ஆற்றல். சுப்பிரமணியன் அறிவு, அமைதி, ஞானம். கார்த்திகேயன் ஒளியின் மகன், ஆன்மீக வெளிச்சம். சரவணபவன் தியானத்தின் ஆழம், ஆன்மாவின் தூய்மை. இந்த பெயர்களை சொன்னாலே நம்ம மனம் வேறு நிலைக்கு போகும். ஏனெனில் ஒவ்வொரு பெயரும் ஒரு அதிர்வெண். அதை நம் நாக்கு உச்சரிக்கும் போது அது நம் ஆன்மாவை சுத்தப்படுத்தும். அடுத்து முருகன் வழிபாடு. சரியான நேரம், சரியான மனநிலை. முருகனை வழிபட ஒரு சிறந்த நேரம் இருக்கு. அது பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரம் 3:30 முதல் 5:30 வரை. அது மனிதனோட மனம் மிகவும் அமைதியான நேரம். அந்த நேரத்துல நீங்க ஓம் சரவணபவா சொல்லுங்க. 3 முறை சொல்லுங்க, மனம் மாறும். 7 முறை சொல்லுங்க, நாள் மாறும். 100 முறை சொல்லுங்க, வாழ்க்கையே மாறும். அந்த மந்திரம் சொல்லும்போது மனம் ஒருமைப்பாடு அடையும். முருகன் உங்க குரலை கேட்கிறார். அவர் கேட்க மாட்டார் என்றேதும் இல்லை. நாம் அழைத்தால் அவர் நிச்சயம் வருவார். அடுத்து 6 பாடல் ஸ்தலங்கள். ஆன்மீக ரோட்மேப். முருகனின் 6 பாடல் ஸ்தலங்கள். அது ஒரு ஆன்மீக ரோட்மேப் மாதிரி. ஒவ்வொரு ஸ்தலமும் நம்ம வாழ்க்கையின் ஒரு படி. திருப்பரங்குன்றம் தொடக்கம். இது பிறப்பின் அடையாளம். வாழ்க்கையின் முதல் தீப்பொறி. திருச்செந்தூர் சுத்திகரிப்பு. பாவங்களையும் துன்பங்களையும் கழுவும் ஸ்தலம். சுவாமிமலை உபதேசம். இங்க முருகன் சிவனுக்கு ஞானம் சொல்லுகிறார். அதனால் இது அறிவின் மையம். திருத்தணி வெற்றி.
இங்கே அவர் சூரனை வென்றார். இது நம் வாழ்க்கையின் சோதனைகளை வெல்லும் சக்தி. பழமுதிர் சோலை, அமைதி, மரங்களால் சூழ்ந்த புனித இடம், அது மன அமைதியை தரும். பழனி, தியாகம், இங்கு அவர் ஆடை, ஆபரணம் எல்லாம் விட்டார். அதனால்தான் அவர் சொன்னார், அன்னை அருள் தந்தது தான் என் செல்வம். இந்த 6 ஸ்தலங்கள் நம்மை உண்மையான வாழ்க்கைக்கு அழைக்கிறது. அடுத்து முருகன் மந்திரம். ஒலி, அதிர்வு, ஆன்மா, ஓம் சரவணபவா. இந்த மந்திரம் சொல்லும்போது உலகமே அமைதியாகிறது. அந்த ஒலி நம்ம உடலின் நரம்புகளையும் சமநிலைப்படுத்தும். அது நம்ம மன அழுத்தத்தை குறைக்கும். அது ஒரு அதிர்வெண். அது உங்க இதயத்திலே ஒரு ஒளியை தூண்டும். இந்த மந்திரம் நம்பிக்கையோட சொல்லுங்க. அது ஒரு பிரார்த்தனை அல்ல, அது ஒரு சக்தி. அடுத்தது முருகன் தந்த வாழ்க்கை பாடங்கள். முருகன் நம்மை 3 விஷயங்கள் கற்றுக் கொடுக்கிறார். நம்பிக்கை. எவ்வளவு சோதனை வந்தாலும் நான் வெல்வேன் என்ற நம்பிக்கை விட்டுவிடக்கூடாது. தியாகம். அனைத்தையும் இழந்தபோது கூட அமைதியை தக்க வைப்பது உண்மையான வெற்றி. அருள் உணர்வு. பிறருக்கு நன்மை செய்வது அவரது வழிபாட்டில் மிக உயர்ந்தது. அடுத்தது ஆன்மீக வெளிச்சம், இறுதி உண்மை. முருகனை வழிபடுவது ஒரு கடமை இல்லை, அது ஒரு அனுபவம். அவர் வெளியில் இல்ல, அவர் உங்க உள்ளத்துல தான் இருக்கிறார். நீங்க உங்க மனதை அமைதியாக வைத்தால் அவரின் குரல் கேட்கும். அவர் சொல்லுவார், நான் இங்கே இருக்கேன், உன்னோட தான் இருக்கேன், பயப்படாதே. அந்த ஒரு தருணம் தான் மனிதன் ஆன்மாவாக மாறும் தருணம். ஓம் சரவண பவா. இந்த தெய்வீக பயணத்தை உணர்ந்திருந்தீங்கன்னா முருகனின் அருள் உங்க வாழ்க்கையையும் தோடும். நம்பிக்கையா வாழுங்க, முருகனோட அருளோட நிலங்க. ஓம் சரவண பவா. அருள் பெற்றவன் எப்போதும் வெற்றியான். ஓம் சரவண பவா. முருகா, நீ இருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை தான் உங்க கஷ்டத்தை கரைத்து விடும். அந்த அனுபவம் உங்களுக்கும் வந்திருக்கா? அப்படின்னா ஓம் சரவண பவா முருகன் அருள் எனக்கும் தான் இருக்கு அன்னு காமெண்ட் பண்ணுங்க. நீங்க உண்மையா முருகன் மீது நம்பிக்கை வைக்கிறவங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க ஒவ்வொரு வீடியோவும் உங்க மனசுக்கு ஆறுதல் தரும், உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டும். முருகன் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.